இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புது குடித்தனம். கல்யாணங்கிறது ரெண்டு மனசு சேர விஷயம் மட்டும் இல்ல, ரெண்டு வித்தியாசமான ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர விஷயம்தான் அது. கல்யாண புதுசுல ரமேஷும் ஆண்டாலும் அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரமேஷ் தினமும் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆண்டாளு கிராமத்து கதையெல்லாம் சொல்லும் போது அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்போ சீனு மாறிடுச்சு. ரமேஷ் கண்ணாடி முன்னாடி நின்னு அவன் தைச்சிட்டு வந்த புது கோட் சூட்டை போட்டுக்கிட்டு காஸ்ட்லியான சென்ட் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். இன்னொரு பக்கம் ஆண்டாளு கட்டில உட்காந்துக்கிட்டு கண்மையை எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு அடர்த்தியா போட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப கண்ணாடி வழியா ரமேஷ் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டான். ஆண்டாளு, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தோன்னு ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நீ கிராமத்தை பத்தி பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ நாம இருக்கிறது சிட்டியில. என்னோட ஆஃபீஸ் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ரொம்ப மாடர்னானவங்க. இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாங்க. எல்லாரோட ஒய்ஃபும் அல்ட்ரா மாடர்னா வருவாங்க. உனக்காக அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டும் ஹை ஹீல்ஸும் வாங்கி கொடுத்தேன்ல, அதை போட்டுக்கலாம்ல. இப்போவும் இந்த பழைய காலத்து பட்டு புடவையையும் மல்லிப்பூவும் வச்சுக்கிட்டு வரியே, என் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி மாறேன். என்னங்க இது புதுசா இருக்கு? முதல்ல என்னை பார்க்கும்போது என் கண்ணுக்கு மை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க. என் மல்லிப்பூ வாசம் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்ப இந்த சிட்டியோட காத்து பட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காம போச்சா? நீங்க கொண்டு வந்த அந்த கவுனை நேற்று ராத்திரியே நான் போட்டு பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெரிய பேரலுக்கு ஒரு பெரிய கோணிப்பைய போட்டு சுத்தி வச்ச மாதிரி இருக்கு. அதை எப்படி நான் போட்டுக்கிறது? அப்புறம் அந்த ஹை ஹீல்ஸ் இருக்கே, அதை போட்டு 2 நாள் தான் எடுத்து வச்சேன். அவ்வளோதான், டிம்பர் லாரி கவுந்து விழுமே அந்த மாதிரி நான் அப்படியே கவுந்து விழுந்துட்டேன். உங்களுக்கு நான் வரணும்னு தோணுச்சுன்னா என்னை இப்படியே கூட்டிக்கிட்டு போங்க, இல்லனா நான் வீட்லயே இருந்துக்கிறேன். ஆண்டாளு, கொஞ்சம் என்னையும் புரிஞ்சுக்கங்க. நான் இதெல்லாம் பண்றது உனக்காகத்தானே. அங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்டைலிஷா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ இப்படி தலை நிறைய பூவோட போனா எல்லாரும் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. அது உனக்கு பரவாயில்லையா? எல்லாரும் அவங்க ஒய்ஃப் போட்டோவை இன்ஸ்டால போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் போடுற மாதிரி என்னைக்காவது ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணியிருக்கியா? ஸ்டைலிஷ்னா என்னங்க? குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு குட்டையா ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறதா? இல்ல ஒரு 1/2 கிலோ மேக்கப் எடுத்து முகத்துல பூசிக்கிட்டு மோகினி பிசாசு மாதிரி நிக்கிறதா? எங்க ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து ஆண்டாளு அழகா பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைல்ல. எனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ நான் அப்படிதாங்க இருப்பேன். நான் போட்டிருக்கிற துணிக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அந்த மனசை பாருங்க போதும். வாங்க, நான் வந்தா இந்த புடவை கட்டிக்கிட்டு தான் வருவேன். கூட்டிட்டு போறீங்களா? சரி, நீ தான் அடம் பிடிச்சா அடம் பிடிச்சது தானே. எல்லாம் என் தலை எழுத்து. புடவைய கட்டிக்கிட்டே வா, இப்படியே உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி ரமேஷ் வாசலை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டாள் அவனை தடுத்தா. ஏங்க ஏங்க, என்ன இது அவசர அவசரமா போயிட்டீங்க? நான் உங்க கூட வர வேண்டாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பூஜை ரூம் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டாளு, எதுக்கு இப்போ பூஜை ரூமுக்கு? அங்கே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போய் பூஜை ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிற? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கையில் கடைசி பார்ட்டி இதுதான் போல. ஆண்டாளு பூஜை ரூமுக்குள்ள போய் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கையில ஆரத்தியை எடுத்துட்டு வாயில ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவ வெளியில வந்தா. என்ன இது? எதுக்கு ஆரத்தி எடுக்கிற? அதுவும் இப்போ நான் ஆஃபீஸ் பார்ட்டிக்கு போறேனா இல்லை எதனா யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கேனா? என்னங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கிற வீணா போனவங்க கண்ணு எல்லாமே உங்க மேலதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதனாலதான் நான் உங்களுக்கு திருஷ்டி எடுக்கலான்னு வந்தேன். அப்படியே சில மாதிரி நில்லுங்க. ஐயோ ஆண்டாளு, இந்த சூட்டோட விலை என்னன்னு தெரியுமா? இப்போ நீ ஆரத்தி எடுக்கிறேன்னு அந்த புகையெல்லாம் என் ட்ரெஸ்ல பட்டுச்சின்னு வச்சுக்கோ, அப்புறம் இதை நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டாளு பேச்சு கேட்காம ஆரத்தியை 3 தடவை ரமேஷை சுத்திட்டு, ஐயோ ஏங்க, நீங்க இந்த கோட் சூட்ல பார்க்க எவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? அப்படியே பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அதான் கண்ணு பற்றக்கூடாதுன்னு திருஷ்டி எடுக்கிறேன். அதுவும் உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த சுரேஷ் லோகேஷோட பார்வை உங்க மேலதாங்க இருக்கும். அவங்க கண்ணு கழுகு கண்ணு. உங்க மேல பட்டுச்சுன்னா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். அவங்க கண்ணு படாம இருக்குன்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. இப்ப நீங்க ஃபுல் சேஃபு. நீ சரியான பட்டிக்காடு ஆண்டாளு. நான் ஏற்கனவே பார்ட்டிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழைய காலத்து ஆளுங்க மாதிரி ஆரத்தி எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு. சீக்கிரம் கிளம்பு.
மணி ஏற்கனவே 9. நீ ஆரத்தி எடுக்கிறேன்னு அதை 9:30 ஆக்கிட்ட. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. டைம் ஆனா ஆயிட்டு போதுங்க. டைமை விட பார்ட்டியை விட எனக்கு என் புருஷன் முக்கியம். அதனால தான் திருஷ்டி எடுத்தேன். சரி சரி வாங்க, இப்ப கார்ல ஏறலாம். 2 பேரும் கார்ல உட்காந்து பார்ட்டிக்கு கிளம்புனாங்க. ரமேஷ் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஆண்டாளுக்கு கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அதை பாசமா சொல்லாம கொஞ்சம் கடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆண்டாளு, பார்ட்டியில யாராவது உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேளு. அதை விட்டுட்டு உங்க மாமியார் எப்படி இருக்காங்க, உங்க வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்கா, முருங்கைக்காய் காய்ச்சிதான்னு கேட்காத. முக்கியமா உனக்கு எதுனா வேணும்னா அதை கேட்டு வாங்கி சாப்பிடு. அதை விட்டுட்டு இங்க கேட்டாதான் கொடுப்பாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஓஹோ, பார்ட்டியில சரக்கு அடிக்கிறது மாடர்னு. நான் 4 பேர்கிட்ட 4 விஷயம் பேசினா நான் பட்டிக்காடு. சரிங்க, என் வாய்க்கு நான் சிப்பு போட்டுக்கிறேன். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்களோ எதுல பேசிக்கிறீங்களோ பேசிக்கோங்க. காரு ஒரு பெரிய ஹோட்டல் முன்னாடி வந்து நின்னுச்சு. ரமேஷும் ஆண்டாலும் பார்ட்டி ஹால்குள்ள வந்தாங்க. ரமேஷ் ஆண்டாளோட கையை பிடிச்சுக்கிட்டு வந்தான். ஆண்டாளு பட்டு புடவைய சரி பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டா. அப்ப ரமேஷோட ஃப்ரெண்ட் சுரேஷ் அவனுடைய பொண்டாட்டி பிரியாவோட அங்க வந்திருந்தான். ஹாய் ரமேஷ், இப்பதான் வரியா? ஆமா, இவங்க யாரு? உன் வீட்டில் புதுசா சமைக்க வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா, இல்ல இவங்க உங்க ஊர்ல இருந்து வந்த ரிலேஷனா? அத கேட்டதும் ரமேஷோட முகமே வாடி போச்சு. அவன் தடுமாறிக்கிட்டே, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுரேஷ், இவ என் ஒய்ஃபு ஆண்டாளு. அப்பதான் பிரியா ஆண்டால மேல இருந்து கீழே வரைக்கும் முறைச்சு பார்த்து, என்ன இது ரமேஷ், இவங்க உங்க வைஃபா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இது பட்டுப்படுவ, என்ன இவ்வளோ குண்டா இருக்காங்க, அந்த காலத்து ஆண்டாள மாதிரியே. ஒரு வெஸ்டர்ன் பார்ட்டிக்கு இந்த பட்டுப்புடவையை கட்டிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ரொம்ப கேவலமா தெரியுறாங்க. ஆமா ரமேஷ், என்ன இவ்வளோ குண்டா இருக்காங்க? ஆண்டாளுன்னு சொன்னா ஏதோ பழைய காலத்து பொம்மைன்னு நினைச்சேன். டேங்கர் லாரி மாதிரி இருக்காங்களே. உன்னையும் அவங்களையும் பாரு, ஒரு பென்சிலுக்கு பக்கத்துல அரிசி மூட்டைய வச்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் ஆண்டாளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் ரமேஷ் அவமானம் தாங்க முடியாம தலைகுனிஞ்சி நின்னுக்கிட்டு இருந்தான். ஆண்டாளுடைய கண்ணுல நெருப்பு தெரிஞ்சுது. ஆண்டாள் ரமேஷ பின்னாடி தள்ளி முன்னாடி வந்து நின்னு ரொம்பவும் கோவமா, ஏய் சுரேஷ், நீ என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? உன்னை பார்த்தா பல மாசம் சாப்பிடாம தெருவுல சுத்திக்கிட்டு இருக்குமே மெலிஞ்சு போய் ஒரு நாய், அந்த நாய் மாதிரி இருக்க. பொண்டாட்டி ஏதோ பழைய செவத்துக்கு சுண்ணாம்படிச்ச மாதிரி எல்லாத்தையும் பூசிக்கிட்டு வந்து நிக்கிறா. நான் கிராமத்து பொண்ணு, சுத்தமான பாலும் நெய்யும் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. நான் உங்களை மாதிரி பலவீனமா இல்ல, ஆரோக்கியமா இருக்கேன். 2 பேரும் நல்ல எலும்பு கூடு மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா? நான் ஆண்டாளு, குண்டா தான் இருப்பேன். என் வெயிட்ட பார்த்து கிண்டல் பண்றியே, எனக்கு ஒரு மனசு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மனசு வலிக்கிற மாதிரி பேசுற. ஆண்டாளு, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? வா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போலாம். ஏன் நாம போகணும்? அவங்க என்ன டேங்கர் லாரின்னு சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவர் தானே. இந்த சிட்டிக்கு வந்ததும் நம்ம கிராமத்தை நீங்க மறந்துட்டீங்களா? சரி வாங்க, இந்த வீணா போன பார்ட்டி எனக்கு வேண்டாம். கார்ல 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு அழுதுகிட்டு ரமேஷ திட்டிக்கிட்டு இருந்தா. ஏங்க, அவங்க என்ன பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க, ஆனா ஒரு வார்த்தை ஏன் பொண்டாட்டிய ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேட்க தோணல? ஏங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அவங்க என்ன கிண்டல் பண்ணும்போது நீங்க ஒரு வார்த்தையாவது கேட்டிருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கலல்ல? நான் இப்பவே எங்க ஊருக்கு போயிடுறேங்க. ஐயோ, நான் தான் முன்னாடியே சொன்னனே ஆண்டாளு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு. அந்த ட்ரெஸ்ஸை முன்னாடியே போட்டிருந்தா அப்படின்னா யாரும் உன்னை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல? சிட்டியில் என்ன கௌரவமா நீ வாழ விட மாட்டல்ல? அப்படின்னா தப்பு எம்எல்ஏயா? உங்க கௌரவம் நான் போடுற துணியில தான் இருக்கா? இனி உங்க சிட்டி பார்ட்டி எனக்கு வேணாம், உங்க மாடர்ன் வேஷமும் எனக்கு வேண்டாம். எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆண்டாளு கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ரமேஷ்க்கும் கூட ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள கவலையாவும் இருந்துச்சு. 2 பேரும் காரை விட்டு இறங்குனாங்க. ரமேஷ் ரொம்ப கோவமா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வர்றதுனால அவன் கோவமா எடுத்து ஹலோன்னு சொன்னான். ஹலோ, யாரு? அப்ப அந்த பக்கம் ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ்ல, ஹலோ மாமா, எனக்கு தெரியலையா, நான் தான் ஸ்வப்னா. அக்கா இருக்காளா? ஒரு தடவை அக்கா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அவகிட்ட பேசணும். ரமேஷ் ஃபோனை ஆண்டாள் கிட்ட கொடுத்தப்போ ஆண்டாள் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணா. ஹலோ ஸ்வப்னா,
என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஊர்ல அப்பா அம்மா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? அக்கா, இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். நான் சிட்டிக்கு வரப்போறேன். நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக தான் அங்க வரப்போறேன்க்கா. நாளைக்கு காலையிலேயே ட்ரெயின்ல வந்துடுவேன். அதை கேட்டதும் கோவம் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டாலும் சந்தோஷமா, அப்படியா? உண்மையாவா? இவ்வளோ நல்ல செய்தி சொல்லியிருக்க. சரி சரி வா, நீங்க வந்தா எனக்கு ஒரு துணை இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு மாமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வந்துடுவாரு. நாளைக்கு சாயந்தரம் எப்படியும் நீ நம்ம வீட்டில் இருப்ப. ஐயோ வேண்டாக்கா, நாங்கள் ஹாஸ்டல் பார்த்துருக்கேன். உனக்கு எதுக்குக்கா கஷ்டம்? மாமாவுக்கும் ப்ரைவசி தேவைப்படும்ல. என்னது ஹாஸ்டலா? இங்கே எங்கள் வீடு இருக்கும்போது நீ ஏன் ஹாஸ்டலில் தங்கணும்? உங்கள் மாமாவோட ப்ரைவசியை விட உன் படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. மாமா நாளைக்கு வருவாரு. கால் கட் பண்ண. ஆண்டாளு ஃபோனை கட் பண்ணிட்டு ரமேஷை கோவத்தோட பார்த்தா. ரமேஷ்க்கு ஒன்றுமே புரியல. இப்போதானே பார்ட்டியில் ஒரு சண்டை நடந்துச்சு. அடுத்து என்னடா புது பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டாளு, நம்ம 2 பேருக்கே ஒத்து போகல. உன் தங்கச்சியை எதுக்கு வீட்டுக்கு வர சொல்ற? அவ பேசாம ஹாஸ்டல்லையே இருக்கட்டுமே. வாயை மூடுங்க. அக்கா வீடு சிட்டியில் இருக்கும்போது தங்கச்சி ஏன் ஹாஸ்டலில் போய் தங்கணும்? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு ஸ்டேஷனில் போய் அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. இல்லை நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். ரமேஷ்க்கு இப்போ வேற வழி இல்லாமல் சரின்னு சொன்னான். ஆண்டாளு தங்கச்சி வரப்போறா அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தா. ஸ்வப்னம் வந்ததுக்கு அப்புறமா ஆண்டாளுடைய வீட்டுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இது இன்னைக்கான கதை. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.